தமிழக அரசின் 2026-27 நிதியாண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் உள்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறைக்கு ஒட்டுமொத்தமாக 17,290 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மதுபானங்கள் மீதான சிறப்பு வரி அல்லது கட்டண உயர்வு மூலம் 16,000 கோடி திரட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனையை கட்டுப்படுத்த சிறப்பு படை விரிவுபடுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பெருநகர காவல் எல்லையில் செயல்பட்டு வந்த போதைப்பொருள் நுண்ணறிவு பிரிவு மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதேபோல் போதைப்பொருள் மற்றும் ரவுடிகள் ஒழிப்பு சிறப்பு பணிப்படை அதாவது ஸ்டிங் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் 65 ஸ்டிங் பிரிவுகள் உருவாக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களை மீட்டு அவர்களுக்கு சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு சேவைகளை வழங்குவதற்காக 70 கோடி மதிப்பிலான போதை மறுவாழ்வு நிதி உருவாக்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் 0 சகிப்புத்தன்மை கொள்கையை நடைமுறைப்படுத்த 354 கோடி செலவில் சிங்கப்பெண் சிறப்பு படை அமைக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. புதிய சாலை பாதுகாப்பு கொள்கையின் கீழ் முதலமைச்சரின் விபத்து நிவாரண நிதி திட்டத்திற்கு 200 கோடி மற்றும் சாலை பாதுகாப்பு நிதிக்கு 130 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. காவலர் குடியிருப்புகள் திட்டத்தின் கீழ் 5,000 குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் 431 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.